இந்த சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த அப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தோல் நோய் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாருக்குமே வந்து ஸ்கின் டிசீஸ் வருது. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரியவங்க வரைக்குமே அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது வருது. ட்ரை ஸ்கின் வருது. அதே மாதிரி அலர்ஜிக் பேட்சஸும் வருது. நிறைய வந்து வேர்வையில வேர்க்க வேர்க்க வந்து விளையாடுறது யாரும் கிடையாது. அதே மாதிரியே வேர்வையை நிறைய வந்து அடக்கி வைக்கிறோம். யூரின் மோஷனுமே யாரும் சரியா போறது கிடையாது. சின்ன குழந்தைங்களுமே சரியான முறையில யூரின் மோஷன்லாம் போகாம இருக்கும்போது அவங்களுக்கு உள்ள அந்த வெளியே தள்ளக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் உள்ள தேங்கி இருக்கிறதன் காரணமா நமக்கு ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம் வந்து வருது. இந்த சோரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து வெளிநாடுகள்ல ரொம்ப பனி பிரதேசங்கள்ல ரொம்ப வந்து ஒரு குளிரான சில நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், இருக்கக்கூடிய ஒரு தோல் நோயின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இப்போ எல்லாருக்குமே வருதுன்னா அதுக்கு காரணங்கள் வந்து நமக்கு சரியான முறையில் வேர்வை வரல அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது வெயில் காலங்கள் இல்லாம இந்த மழை காலங்கள்ல பனி காலங்கள்ல யாருக்கும் சரியாக வேர்க்காது. வேர்வை வர மாதிரி அவங்க நடந்தாலுமே அவங்களுக்கு சரியான முறையில வந்து வேர்வை வந்து வெளியேறாது. அப்படி இருந்தா அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளே வந்து நிறைய கழிவுகள் வந்து தேங்கி நின்றுட்டே இருக்கும். இதுதான் வந்து மேலை நாடுகள்ல இந்த பனி காலங்கள்ல பனி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கவங்களுக்கு வந்து நடக்குது. இது நார்மலா நம்ம நாடுல இந்த இந்தியா மாதிரி ரொம்ப வெப்ப நாடுகள்ல எதனால வருதுன்னா நம்ம வேர்வை வராத மாதிரி சில வேலைகள் வந்து பண்றோம். அதே மாதிரி உணவுகள்லையுமே நிறைய ரசாயன கலவைகள் இருக்க மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் சேர்றதுனால நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் உருவாகிட்டு ரத்தம் கேடடைய ஆரம்பிக்குது. இந்த ரத்தம் கேடடைகிறது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது. நமக்கு வெளிப்பக்கமா தோல்ல வந்து தெரிய ஆரம்பிக்குது. தோல்ல இருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்றது வந்து தோலுக்கான பாதிப்பே கிடையாது. உள்ள நமக்கு வந்து என்ன சில மாற்றங்கள் வந்து நடக்குதோ அதுதான் நமக்கு வந்து தோல்ல வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ உள்ள நமக்கு கழிவுகளுடைய தேக்கம் நிறைய இருக்கு, நிறைய மோஷன் சரியா போகாமே இருக்காங்க அப்படின்றது வந்து வெளியில ஸ்கின்ல ஒரு ஆயிலி ஸ்கின்னாவோ இல்லை ட்ரை ஸ்கின்னாவோ வந்து தெரிய ஆரம்பிக்கும். நாள்பட அது ஒரு பிரச்சனையா மாறிட்டே வரும்போது அவங்களுக்கு தோல் பிரச்சனை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பேச்சஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதுவே இந்த ட்ரை ஸ்கின் அப்படின்றது தான் நமக்கு நாள்பட அது வந்து ஒரு சொரியாசிஸ் மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு வந்து உண்டு பண்ணுது. இது உடம்பு ஃபுல்லாவே தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே வரலாம். எந்த இடத்துல தான் வரும், இந்த இடத்துல வராது அப்படின்றதே நம்ம சொல்ல முடியாது. இந்த சொரியாட்டிக் பேச்சஸ் உச்சந்தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் எங்க வேணாலுமே வரலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, மகாராஷ்டிரா என 6 மாநிலங்களில் 102க்கும் அதிகமான கிளைகள். தமிழ்நாட்டில் மொத்தம் 38 கிளைகள். RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் 5 தலைமுறைகளின் நம்பிக்கை, அடுத்த தலைமுறைக்கும் நம்பிக்கை.